இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கிளினிக்கில் இருக்கோம். நம்ம போஸ் தம்பிக்கு முடியலை. திடீர்னு ஃபோன் பண்ணி சந்தோஷ் ஃப்ரீயான்னு கேட்டான். ஆமாண்டாண்ணேன். மோட்டர் எடுத்துகிட்டு வா, கிளினிக் போகணும் அப்படின்னா. ஏன்டா அப்படின்னேன். எம்சி எடுக்கணும் அப்படின்னா. நல்லா தானடா இருக்க, உனக்கு என்னடா பண்ணுது? ஏன்டா உடம்பு முடியலை, காய்ச்சல் அடிக்குதுன்னா அது எதுவும் வெளியில் எதுவும் தெரியுமாண்ணா? எனக்கு காய்ச்சல்னா எனக்கு தான்டா அந்த வலி தெரியும் அப்படின்னு அவன் சொன்னான். சரி ஓகே வா போகலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு அவனை உள்ளே தள்ளி விட்டுட்டு உள்ளே போய்ட்டு ஊசி போடட்டும்னு விட்டுட்டேன். ஐயோ என்ன பேசிக்கிட்டு இருந்தானே மறந்து போச்சே. என் போஸ் வேறு இன்னொருத்தன் ஃபோன் பண்ணிட்டான். கடைசியாக என்ன பேசியிருந்தோம்? அவனை உள்ள கிளினிக்கில் தள்ளி விட்டுட்டு சரி அப்படியே ஒரு வீடியோ ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுதான் கென்திங் ஐலாண்ட். போலி கிளினிக்னு போட்டு வச்சுருக்காங்க. எப்படி கிளினிக்கு போலின்னு தெரிஞ்சிருச்சு, அப்புறம் ஏன் உள்ளே போய் ஊசியெல்லாம் போடுறாங்கன்னு சத்தியமாக எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. நம்ம ஊரில் போலினா எல்லாம் டூப்ளிகேட் தானே அர்த்தம். போலி கிளினிக்னு போட்டிருக்குது. இங்கே போலி கிளினிக்காக இருந்தாலும் ஓகே.